இந்த வெப் சீரிஸ் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? ஒரு 10-12 எபிசோட்ஸ் இருக்கும். ஒரு எபிசோட் முடியும் போது அப்படியே ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்கா ஒரு த்ரில்லிங்கா கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு நெக்ஸ்ட் எபிசோடுக்கு போவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு அப்பாடான்னு உட்கார்றதுக்குள்ளேயோ இல்ல இந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் வர்றதுக்குள்ளேயோ அடுத்த ஒரு பெண் ஏதோ ஒரு இடத்துல பாதிக்கப்படுறாங்க. தேர்தல் தேதியை அறிவிச்சுட்டாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டுல எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ அடிச்சாச்சு. இன்னும் இருக்கிற கொஞ்ச நாள்லயும் மொத்தமா முடிஞ்ச அளவுக்கு சுருட்டிடணும் இல்லையா? ஏன்னா கனிம வள கொள்ளை அந்த அளவுக்கு பீக்ல போய்கிட்டு இருக்காமே. ஆக்சுவலா என்னதான் நடக்குது டீட்டெயிலா பாத்துடலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? கோயம்புத்தூர் மாணவியனுடைய வழக்குல அன்னைக்குதான் தீர்ப்பு வருது. 3 பேரும் குற்றவாளிகள்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு தண்டனையும் கொடுக்கப்படுது. ஆனா அந்த தீர்ப்பு வந்த அன்னைக்குதான் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நடக்குது. ஒரு பக்கம் திமுகவை சேர்ந்த ஒருத்தனால 2.5 வயசு குழந்தை கற்பழிக்கப்படுறா. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கும் இதே மாதிரி ஒரு துயர சம்பவம் நடக்குது. கிட்டத்தட்ட 9 நாட்கள் ஆகியும் என்னதான் ஆச்சு, ஏதாவது உங்களுக்கு பதில் தெரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு போலீஸே திணறிக்கிட்டு இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரியான தகவல் எல்லாம் வந்துச்சு. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அதற்கான குற்றவாளியை கண்டுபிடிச்சு அவனுடைய புகைப்படத்தையும் வெளியிட்டு இருக்காங்க காவல்துறையினர். சாயங்காலம் 6 மணிக்கு இயற்கை உபாதைக்காக தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போன மகள் வரவே இல்லைன்னு சொல்லி பெற்றோரெல்லாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. உன் பொண்ணு எங்கேயாவது ஓடி போயிருப்பான்னு சொல்லி தேடாம விட்டு கடைசியில் அந்த குழந்தை கிடைக்காமலே போய் ஒரு கும்பலால பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு துண்டு துண்டா வெட்டி கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் வெளிவந்திருந்தது. 9 நாட்கள் ஆகியும் DNA டெஸ்ட் 5 பேர்கிட்ட எடுத்தும் 20 பேர்கிட்ட விசாரணை நடத்தியும் போலீஸ் திணறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. பெற்றோர்களுமே உடலை வாங்குறதுக்கு மறுத்துட்டாங்க. இல்ல எங்களுடைய பொண்ணோட இந்த நிலைமைக்கு யாரு காரணம்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்க உடலை வாங்குறோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா தர்ம முனீஸ்வரன் அப்படிங்கிற ஒருத்தன் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவனுடைய புகைப்படத்தையும் வெளியிட்டு அந்த ஏரியாவுக்கு வண்டியில போனது இவன் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த CCTV ஃபுட்டேஜையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வண்டியுமே அவனுடைய வண்டி கிடையாது, திருட்டு வண்டி. இதுல ஏத்துக்கவே முடியாத விஷயம் என்ன அப்படின்னா, கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்குலயும் இப்படிதான் ஒண்ணு நடந்தது. அந்த 3 பேருமே உத்தமர்கள், ஃபர்ஸ்ட் டைம் அப்படிலாம் கிடையாது. ஏற்கனவே அவங்க மேல எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் இருக்கு. கொலை, கொள்ளை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்காக ஜாமீன்ல வந்தவங்க தான் ஊரு விட்டு ஊர் வந்து ஒரு இல்லீகல் டாஸ்மாக்ல சரக்கடிச்சிட்டு இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு. இதே மாதிரி தான் இப்பவும் தெரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த தர்ம முனீஸ்வரன் அப்படிங்கிறவனுக்கு 30 வயது அப்படின்னு சொல்றாங்க. 2020ஆம் ஆண்டு ஒரு மூதாட்டிய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொல்லப்பட்ட வழக்குல ஜெயிலுக்கு போன உத்தமர் தான் இவரு. ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு. காவல் நிலையத்துக்கு போயிட்டு ப்ராப்பரா சைன் பண்ணிட்டு வரணும். இதுல கொடுமை என்னன்னு கேளுங்களேன். காவல் நிலையத்துக்கு போய் சைன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தலைவர் இந்த மாதிரி ஒரு வேலையவே செஞ்சிருக்காரு. ஜாமீன்ல வெளியே வந்த ஒருத்தன் மறுபடியும் ஒரு குற்றத்தை செய்யறான் அப்படின்னா பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது? இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல காவல் நிலையங்கள் அவ்வளவு மெத்தனமா போய்கிட்டு இருக்கா? ஏன்னா ஒரு கைதி ஜாமீன்ல வெளியே வந்திருக்காங்க, சிக்னேச்சர் பண்றதுக்காக வராங்க அப்படின்னா அவங்க மேல எப்பயுமே ஒரு பார்வை இருந்துட்டே இருக்கணும் இல்லையா? ஏன்னா படத்துல எல்லாம் கூட அப்படிதானே சொல்லுவாங்க, அவன் ஜாமீன்ல வெளியே வந்திருக்கான், கையெழுத்து போட்டு போறான், அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படின்லாம் சொல்லுவாங்களே. இப்ப அப்படி எதுவுமே கண்டுக்கிறதே இல்லையா? இவங்க தான் குற்றவாளின்னு சொன்னாலே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, ஜாமீன்ல வந்தவங்க எல்லாம் கண்டுக்கவா போறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப மக்கள் எல்லாரும் கொதிச்சு போயிருக்காங்க. ஆனா இன்னைக்கு பெற்றோர் அந்த குழந்தையினுடைய உடலை வாங்கிக்கிட்டாங்க. இந்த பேருக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. தர்ம முனீஸ்வரனுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்னல, வெப் சீரிஸ் மாதிரி ஒன்று முடிஞ்சா இன்னொன்னு தொடர்கதையா போய்கிட்டே இருக்கும், இதுக்கு ஒரு முடிவே கிடையாதுன்னு. அப்படிதான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிரச்சனை நடந்து அதுக்கான தீர்ப்பு வர்றதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. இன்னைக்கு ஓகே, இந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்க, காவல்துறையினர் கைது பண்ணிட்டாங்க, பரவாயில்லப்பா எப்படியோ ஒன்று தெரிஞ்சிருக்குல்லன்னு நினைச்சு உட்கார்றதுக்குள்ள செங்கல்பட்டு மாவட்டம் செய்யாறு பகுதியில பார்த்தோம்னா திமுகவினுடைய கிளை கழக பொறுப்பாளர் ஒருத்தர் 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் சீண்டல் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு அது சமூக வலைதளங்கள் முழுக்க பரவலா பேசப்பட்டுக்கிட்டு வருது. பாஜகவை சேர்ந்த வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களா இருக்கட்டும், பலரும் இதுக்கு கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சனை முடிஞ்சா ஓகே முடிஞ்சு, நம்மளாம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம், இதுக்கு மேல இப்படி ஒரு தப்பு நடக்காதுங்கிறதுக்கான பதிலே இங்க கிடையாது. ஒண்ணு முடிஞ்சா அடுத்து எங்க நடக்க போகுது அப்படிங்கறத எப்பப்பாரும் ஒரு கியூரியஸாவே வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு பலி யாருன்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்த பெண்கள், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைங்க தான். சோ அவங்களுக்கான சேஃப்டி அப்படிங்கிறது இங்க அஷ்யூரன்ஸே கிடையாது. யாரு வேணா என்ன வேணா பண்ணலாம். முக்கியமா திமுக காரங்கிற ஹேஷ்டேக் இருந்தா அவங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு சாட்சி.
இது மட்டுமா, பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு மட்டும் கிடையாது. அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லுவாரு, சுகாதாரத்துறையில எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கு, என்ன கேட்டாலும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்பாரு. ஆனா ஒரு முக்கியமான அரசு மருத்துவமனையோட வளாகத்திலே கஞ்சா செடி வளர்ந்துகிட்டு இருக்கும். அது எப்படி சார் கேட்டா, தமிழகம் கஞ்சாவே இல்லாத ஒரு மாநிலம் அப்படின்னு ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. அது எப்படிங்கறத இப்ப வரைக்கும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு ஒரு துயரமான சம்பவம் திருச்சியில நடந்திருக்கு. திருச்சியில இருக்கக்கூடிய கண்ணனூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில கிட்டத்தட்ட சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாத்துக்குமே ஒரு அரசு மருத்துவமனை தான் இருக்கு. ஆனா ஒரு தம்பதி ஒருத்தங்க அவங்களுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அந்த மருத்துவமனை கூட்டிட்டு போயிருக்காங்க. போதுமான வசதிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள் இல்லாததுனால, ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் பண்ணாததுனால இன்னைக்கு அந்த குழந்தை உயிரிழந்து போயிருக்காங்க. அவங்களுடைய பெற்றோர் அந்த இடத்த பத்தி அவ்வளோ கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. நம்மலாம் ஏதோ கேள்விப்படுவோமே, ஒரு நாட்டினுடைய எதிர்காலமே குழந்தைங்க தான் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு தமிழகத்துல குழந்தைங்களுடைய உயிர் அப்படிங்கிறது ரொம்ப அனாமத்தா போற ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு இல்லையா? ஒண்ணு பெண் குழந்தைகள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாம அவங்கள பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கி அவங்கள கொலை பண்ற ரேஞ்சுக்கு போறாங்க. இல்ல ஆண் பிள்ளையோ இல்ல வேற பெண் குழந்தையோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுகாதாரமோ இல்ல கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டோ எதுவுமே கிடைக்காதனால இந்த அளவுக்கு விட்டுடுறாங்க அப்படின்னா, அப்போ இங்க யாருக்கு தான் ப்ராப்பரான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்குன்னு நான் சொல்றேன், திமுகவை சேர்ந்தவர்களுக்கு தான். இவ்வளவு பிரச்சனை நடக்குது, ஆனா அவங்கள எதுல கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னு தெரியுமா? இன்னைக்கு எழுந்திருக்க குற்றச்சாட்டு, சேலம்ல கனிம வள கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு தனியார் செய்தி தொலைக்காட்சி ஒண்ணு ட்ரோன்லாம் பறக்க விட்டு அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்றப்ப எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த கேள்வி கேட்டாலும் அங்க ப்ராப்பரா பதில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கனிம வள கொள்ளையில இப்போ சேலம் தான் டாப்ல இருக்காமா. பல இடங்கள்ல அந்த கொள்ளை சும்மா தாறுமாறா நடந்துகிட்டு இருக்கான். யாருண்ணா அது ஓனரு? யார் பண்றாரு? யாரு? நாங்க எதுவும் பண்ணல, வண்டி வேலை பற்ற ஓனருங்க பாட்டு சொன்னா அப்படியே ஓனர் வந்துட்டு இருக்காரு. அப்படியா? யாரு ஓனரு? ஓனர் யாரு? ஓனர் தானா நீங்க? ஓனரு யாரு சொல்லிட்டு போனா தெரியலண்ணா. திருச்செந்தூர்ல பார்த்தோம்னா பாதாள சாக்கடை ப்ராப்பரா கிளீன் பண்ணாததுனால அந்த கழிவுநீர் எல்லாமே இப்போ சாலையில தேங்கி இருக்கு. அதை தாண்டி போற பொதுமக்கள் எல்லாமே அவதிக்குள்ளாகிட்டு இருக்காங்க. இப்ப அந்த காணொலி கூட பரவலா நம்ம பார்க்க முடியுது. இப்ப இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நம்ம யோசிக்கணும். கழிவுநீர் கால்வாய சுத்தமா வச்சுக்கணும், ஆனா அதுக்கான ஆக்ஷன்ஸ் எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாங்களே. திருச்செந்தூர்னு மட்டும் கிடையாது, பல ஊர்கள்ல இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு நமக்கு தெரியுது. இதை ப்ராப்பரா கவர்மெண்ட் சைட்ல இருந்து கிளீன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா அது ஒரு கொஸ்டின் மார்க். ஆனா இன்னொரு விஷயத்தையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த பாதாள சாக்கடை கிளீன் பண்றதுல இதுவரைக்கும் தமிழகத்துல எத்தனையோ பேர் இறந்து போயிருக்காங்க. எதனால அப்படின்னா முறையான பாதுகாப்பு இல்லாம அவங்க இறங்கி இந்த பாதாள சாக்கடையை கிளீன் பண்றதுனால மட்டும்தான். கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இந்த பாதாள சாக்கடை அப்படிங்கறது இனிமேல் மனிதர்கள் இறங்கி கிளீன் செய்ய மாட்டாங்க, அதுக்கான நவீன எந்திரங்கள் வந்துருச்சு, அந்த நாட்டுல இருக்கு இந்த நாட்டுல இருக்கு, இனிமேல் தமிழகத்திலயும் அது வந்துடும். இதுக்கு மேல இந்த பாதாள சாக்கடை கிளீன் பண்றதுனால ஒரு உயிர் போகவே போகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம் நடந்துகிட்டே தான் இருக்கே தவிர என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியாத ஒரு பதிலா தான் இருக்கு. ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் புரியாத புதிர் தெரியாத பதிலா தான் போய்கிட்டு இருக்குன்றப்போ இதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ திருச்செந்தூர்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய ஒரு பெரிய கேள்வியா இருந்துட்டு இருக்கு. பரவாயில்ல, இந்த நியூஸ் எல்லாம் கேட்கறதுக்கே ஒரு மாதிரி கம்ப்ளீட்டா இருக்குல்ல. ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல விட்டு வச்சிருந்தாங்கன்னா பரவாயில்ல, பாதுகாப்புன்றது கிடையவே கிடையாது. ஒரு பக்கம் கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, பாலியல் குற்றங்கள் நடக்குது. அப்படிங்கிறப்போ எல்லாத்துலயுமே இந்த திமுகவை சேர்ந்த முக்கியமான பிரமுகர்கள் இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். எல்லாத்துலயுமே கரெக்டா இருக்காங்க. இப்ப பாருங்களேன், எந்த ஒரு தப்பையுமே செய்யாம விடவே கிடையாது அப்படிங்கிற சொல்ற ரேஞ்சுக்கு தான் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ அவங்க எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்றது எதுல அப்படின்னா தேர்தல் தான். தேர்தல் வரப்போகுது, மக்களை எப்படியாவது கவர் பண்ணணும். நிறைய இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு திமுக நிர்வாகியினுடைய ஜவுளி கடையில கூட கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 800 வேட்டி சேலையை பறிமுதல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் ஜவுளி கடைனா வேட்டி சேலை இருக்கிறதானா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா என்ன பிரச்சனைனா அந்த புடவையெல்லாம் பேக் பண்ணாங்க இல்லையா, அந்த பேக் பண்ற அட்டைப்பெட்டி மேல திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் இதெல்லாம் வச்சிருந்ததுனால என்னது இதெல்லாம், தேர்தல் நடக்குது, நீங்க இந்த பறக்கும் படையும் ஒன்று இருக்கிறதே மறந்துட்டீங்களேன்னு சொல்லி பலரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த நிர்வாகி இல்லங்க என்கிட்ட ப்ராப்பர் பில் இருக்குன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காராமா. சோ ரிசல்ட் என்ன வரப்போகுதுன்னு பார்க்கலாம். ஆனா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு, பொதுமக்களுமே நிறைய பாதிக்கப்படுறாங்க. நமக்கே தெரியும், இத்தனை வருஷம் நம்ம ஃப்ரீயா சுத்தம் உள்ளனாலும் ஏதோ ஒன்று நம்ம நினைக்கிற பொருளை எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம். பட் இந்த தேர்தல் டைம்ல மட்டும்தான் பறக்கும் படையினர் அவங்களுடைய வேலையை ரொம்பவே சீரியஸா பார்ப்பாங்க.
ஸோ எந்த ஒரு பொருளை நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறோம் அப்படின்னாலுமே அதுக்கான ப்ராப்பர் ஆவணங்கள் நம்ம கிட்ட இருக்கணும். ஏன்னா இப்ப கூட கவரிங் நகைகள் கிட்டத்தட்ட 1 லட்சம் மதிப்புள்ள கவரிங் நகைகளை எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா அதுக்கான ப்ராப்பர் ஆவணம் இல்லைன்னு சொல்லி அதை வந்து கைப்பற்றி இருக்காங்க. நிறைய பேர் இருக்கலாம், உங்களுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்காகவோ இல்லை நீங்க ஒரு கடை திறக்கிறீங்கன்னு சொல்லி பல்கா நீங்க ஆர்டர் எடுக்கிறதோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா அது எல்லாத்துக்குமே ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸை வச்சு எடுத்துட்டு போங்க. இல்லைன்னா இந்த மாதிரி தான் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். இன்னும் ஒரு மாத காலத்திற்கு இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் இந்த இடமெல்லாம் இப்படிதான் ஹெக்டிக்கா இருக்கும். நிறைய இடங்கள்ல இந்த பறிமுதல் அப்படிங்கிற விஷயம் நடக்குது. ஸோ நீங்களும் பார்த்து சேஃபா இருங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசுனுடைய வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர, மறக்காம செக் பண்ணி பாருங்க. டாடா பாய். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.